சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் மனோஜோட ரூமை கொடுத்துட்டாங்க. அதனால மனோஜ் இருந்துட்டு வெளியில ஹாலில் படுத்திருக்காரு. நம்ம மீனாவும் முத்துவும் ரூமில் போகிறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு என்னோட ரூமை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. மீனா ரூம்க்கு வந்து பார்க்குறாங்க. ரொம்பவே அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம முத்து வந்து மீனா அதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நமக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம யாருக்காக பயந்துக்கிட்டு இருக்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையே அவங்க சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விஜயா இருந்துட்டு அவங்களுக்குன்னு ரூம் கொடுத்துட்டீங்கல்ல, அதனால் 9 மணி 10 மணிக்கு தான் எந்திரிப்பா, வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சா என்ன தப்பா, வெளியே படுத்திருக்கிற வரைக்கும் டைமுக்கு காஃபி கொடுத்துட்டு இருந்தா, ஆனால் இப்போ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுக்காக தான் நான் படித்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பின்னாடி மீனா இருந்துட்டு வீட்டுக்கெல்லாம் சாம்பிராணி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மீனாவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டே நம்ம முத்து இருந்துட்டு மணி ஆட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு என்னடா சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்க போல இருக்க, 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா போடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சாம்பிராணியை கொஞ்சம் பிடிங்கன்னு சொல்லிட்டு அது விஜய கையால் கொடுத்துட்டு அங்கேருந்து மீனா போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.